ஏற்பாடுலாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்குடா. வேணாண்டா, திரும்பி போயிடலாம்டா. டேய் லூசாடா நீ, இதுக்கான பாண்டிச்சேரி கிளம்பி வந்தோம். இங்க பாரு, உள்ள போற கல்யாணத்தை நிப்பாட்டுறோம் வா. டேய் எப்படிடா கல்யாணத்தை நிப்பாட்டுவ? இங்க பாரு, 2 வருஷமா நானும் மீரா லவ் பண்ணதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் இதுல இருக்கு. இத உள்ள போய் ஓபன் பண்ணி காட்டுறோம். இன்னைக்கு மொத்த கல்யாண மண்டபத்துக்கு ஃப்ரீ ஷோ தான் வா. டேய் நீ ஏதோ அந்த பொண்ணு கையில காலில் வந்து தெரியாம கூட்டு வருவோன்னு பார்த்தா எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சு மிரட்ட போறியா? மச்சான் நான் இதே லைன்ல இருக்கேன். ஒரு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொன்னா கேள். வேணாம் மச்சான். டேய் அவ என்ன லவ் பண்ணுவா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவா. நான் வந்து பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. நீ வேணா அப்படி இருக்கலாம் மச்சான், நான் அப்படி கிடையாது. போடா. டேய் 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 டேய். மீரா, சரவணன். ஹலோ, என்னடா பொண்ணு தூக்கிட்டியா? கல்யாணத்தை நிப்பாட்டியா? எங்கடா இருக்க மச்சான்? நான் கார் ஸ்டார்ட் பண்ணி டாப் கியர் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். நீ வந்தோன்னே பறந்துடலாம். என்ன சொல்ற? ஒரு ஆணி புடுங்க வேணா, நீ கார் அங்கேயே விட்டு மண்டபத்தை விட்டு வெளில வா. டேய் என்னடா சொல்ற? கார் அப்படியே விட்டு நான் வெளியே வந்து செகண்ட் ரைட்ல இருக்கிற அணி வயசுக்கு வாடா. டேய் இப்பதான் ஒயின் ஷாப்ல. ஹலோ ஹலோ. சோ இவன் பார்தா வா 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 வாடா வாடா. டேய் என்னடா sit down sit down. அங்க கல்யாணத்தை நீ பாடுற பொண்ணு தூரம் டயலாக் எல்லாம் விட்டுட்டு இங்க உட்கார்ந்து சரக்கு மோந்து பாத்துட்டு இருக்க. எது? நான் மோந்து பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு. டேய் மச்சான் குடிக்கிறடா? ஆமா குடிக்கிறேன். டேய் குடிக்கிறடா? ஏய் ஆமாடா குடிக்கிறேன்டா. நீ குடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. டேய் மச்சி, இன்னும் 10 நிமிஷத்துல மீரா கல்யாணம் நிக்க போகுது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்திருக்கிறேன். நாம லவ் பண்ணும்போது ஐ லவ் யூ, ஐ கிஸ் யூ, ஐ மிஸ் யூன்னு ஆசையா வாங்கி கொடுத்தே கிரீட்டிங் கார்டு. அது டெய்லி நைட்டு 4-5 மணி நேரம் தூங்க விடாம பேசி மொக்க போட்டு டார்ச்சர் பண்ண பத்தியா, அதுக்கான போன் பில். அப்புறம் பீச்சு, பார்க்கு, தியேட்டரு, கோயில், நடு ரோடுன்னு எங்க போனாலும் வளைச்சு பிசிசிற மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல, அந்த போட்டோஸ். இங்க உங்ககிட்ட காட்டினதெல்லாம் அங்க போய் ஸ்டேஜ்ல காட்டினேன்னு வெய்யே, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. சத்தியமா சொல்றேன்டி, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். இந்நேரம் அவளுக்கு சும்மா பக்கு 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 பக்குன்னு இருக்க போகுது. முதல்ல 2 பேரும் சரக்க போடுவோம், அப்புறம் மண்டபத்துக்கு போய் சும்மா கிழி 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 கிழி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நம்ம 2 பேரையும் சும்மா கிழி கிழி கிழி. டேய் எப்ப பார்த்தாலும் ஏன்டா தொடரடிங்க இருக்க? உனக்கு ஒண்ணா நான் இறங்கி செய்யல, எனக்கு ஒண்ணா ஏன்டா இறங்க கூட மாட்டேங்கிற? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. டேய் என்ன பார்த்தாடா சொல்ற? தில்லுக்கு துட்டு நிக்கிறோம்டா நானே. மண்டபத்துக்கு போறோம், சும்மா எல்லாரையும் அருகிறோம். நான் போய் உருட்டு கேட்ட சைக்கிள் சைக்கிள் எடுத்துட்டு வரேன். வாடா. ஹலோ. டேய் சரவணா, மீராக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்ட்ட கேட்டோம். ஜாதக பொருத்தம் சூப்பரா இருக்கான். ஊருக்கு வந்ததும் நேரா மீரா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். டேய் என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ சும்மா இருக்க? எங்க இருக்க? நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தம்மா. ஓ கல்யாணத்துல இருக்கியா? இங்க பாரு, எப்பவும் பண்ற மாதிரி கல்யாணத்துல போய் சாப்பிட்டு மட்டும் வந்துடக்கூடாது. போய் சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு வரணும். அம்மா சொன்னா கேட்கணும், சரியா? சரிம்மா, அம்மா சொன்னா கேக்குறேன். போய் வாழ்த்துறேன். சரி. வா 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 வா. மச்சான் எல்லாம் ரெடி. சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன். வா கிளம்பலாம். டேய் ஐயா நீங்க கிளம்புங்க. ஏய் மச்சான் லோக்கல் கை கூட வேணும். இங்க வா மச்சான், நான் பேசிக்கா ரொம்ப நல்லவன்டா. நார்மலா இருக்கும்போது கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதோன்னு பயந்துதான் கெட்டவனா மாதிரியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சரக்கு அடிச்சிட்டேன்டா. ஆனா சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் மச்சான் தெரிஞ்சது நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்டா. ஓ டேய் இப்ப அதுக்கு என்னன்ற? அந்த மீரா நல்லா இருந்துட்டு போட்டுண்டா. போய் 4 வார்த்தை நல்லா வாழ்த்திட்டு வான்னு எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. எங்க அம்மா சொல்லி நான் எதுவுமே கேட்டதில்ல மச்சான். இது ஒரு விஷயமாவது கேட்டுக்கிறேனே. வா வாடா. அஸ்தம் சமங்கலம் சாந்தி சாந்தி. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் பொக்கே வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொன்னேன், உடனே போய் உருட்டுக்கட்டை வாங்க போனேன். கல்யாணத்தை நிப்பாட்ட வேணான்னு சொன்னேன், உடனே போய் பொக்கே வாங்க போற. நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரியே. யாரா நீ? யாரு?
நண்பேண்டா.